அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத ரணங்கள் காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மார்ச் மாதம் இறுதி வாரம் இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 25 31 தேதி வரை எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. திருக்கணிதத்தின்படி ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி விலகுவது உட்பட பல மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை பரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக ஒன்றிணைகின்றன. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் வளர்பிறை சந்திரனாக சந்திரன் மாறுகிறார். அமாவாசை, சூரிய கிரகணம் என பல முக்கியமான நிகழ்வுகள் இந்த வேளையில் வருவதால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த வேலையை சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான பலத்துடன் மிக அற்புதமாக வலுவாக சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதும் மிக விரைவில் அவரின் சுப பார்வை ஜென்மராசிக்கு போவதும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பாத சனியாக குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்குங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே விலகும். இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராகு, அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கேது, இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பின் காரணமாகவும் சற்று சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொள்வதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக மோசமான இடத்திலிருந்து சற்று சிரமத்தை குறைக்கக்கூடிய இடத்திற்கு மாறுவது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது 6இல் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து வலுவான அமைப்பில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே மங்களகாரகனின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப காரியங்கள் எவ்விதமான தடையுமின்றி கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக விளக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. சூரியன் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்திலும் மிக விரைவில் 3இல் உச்சம் பெற்றும் வலம் வர போகிறார். அவருடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்த ஒரு அமைப்பில் வலம் வருகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தை இந்த கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை உறுதியாக விலகுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் லாபம், விரயம், ஜென்மம் மற்றும் 2 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரனின் அமைப்பு திட்டமிட்டதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்பையும் வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் உறுதியாகவே பல காரியங்களில் நல்ல வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளில் வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிதி சார்ந்த தேவைகள் இந்த தருணத்தில் எளிதில் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றத்தையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான
நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் சற்று கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகள், பாதியில் நின்ற பணிகள், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பாகிகள் இந்த தருணத்தில் வசூலாகுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கற்பனையாக மனதில் ஏற்பட்ட அச்சம் நீங்கி துடிப்புடனும் தெளிவுடனும் இந்த தருணத்தில் செயல்படுவதற்கான யோகம் உண்டு. மன நிம்மதியை பாதித்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எனவே நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விளக்கக்கூடிய வகையில் சனி பகவானினுடைய மாறுதலும் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக அற்புதமான யோகம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான தடையுமின்றி எளிதில் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் நெருக்கடியாக இருக்கக்கூடிய பல சங்கடம் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மறுக்கப்பட்டு வந்த பல நிகழ்வுகளில் உறுதியாகவே ஜென்மசனியின் ஆதிக்கம் குறையக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் அகலக்கால் வைக்க வேண்டாம். திட்டமிட்டு சிறப்பாக இந்த தருணத்தில் அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் தங்களுடைய வளர்ச்சியை உறுதியாகவே பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு அளவாக மேற்கொள்வதால் நிச்சயமாக நல்ல லாபம் தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களை தேடி வரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து இந்த தருணத்தில் தங்களுடைய பாணியில் உங்களுக்கான நல்ல வளர்ச்சி வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சாதகமாக பெருவாரியான கிரகநிலைகள் வலம் வருகின்றன. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாகவே விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். திட்டமிடுதலை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய வெற்றி உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் விற்கக்கூடிய முயற்சியிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் பல அற்புதமான நிகழ்வை சந்திக்கக்கூடிய இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் எவ்விதமான தடையும் இன்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு